உளுந்து அரை கப், அரிசி அரை கப் கழுவி எடுத்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு நெய் சுடவே கடுகு, உளுந்து, சீரகம் பொரிய விட்டுட்டு பெருங்காயம் பொரிஞ்சு வருமே வெங்காயம் அதையும் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனமே தக்காளி 2 அதையும் வதக்கி விட்டுச்சு. அடுத்து பூண்டானது இடித்த பூண்டு அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், பிரிஞ்சால், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பவுடர், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதங்கி வரவே இந்த கப்பில் தான் அரிசியும் பருப்பும் அளந்தேன். அதனால் அளவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அளந்து 7 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து 3 விசில் வர வரைக்கும் விட வேண்டியது. 3 விசில் வந்துருச்சு. அடுத்து சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேனில் வந்து நெய் சேர்த்துட்டு நெய் சுடேறுமே முந்திரி 15 பல் சேர்த்துட்டு அதே லைட்டாக வந்து கோல்டன் கலர் வரமே அடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு கருவேப்பிலை கிறிஸ்பி ஆகுமே நம்மளுக்கு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது. தாளிப்பு ரெடி ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாம்பார் சாதம் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பார்த்திங்களா அந்த தாளிப்பு வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு கொத்தமல்லியானது இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா சாம்பார் சாதம் ரெடி.